$4500 கொடுத்தேன், என் புக் ரெடி ஆகலை. ஐ வாண்ட் ஜஸ்டிஸ். நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர். நான் ஃபஸ்ட் டைமாக ஒரு புக்கை எழுதுகிறேன். பப்ளிஷர் சொன்னார், ஜஸ்ட் 21 டேஸில் உங்களோட புக் ரெடி ஆயிரும்ட்டு. நான் சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். 21 டேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. வேறு ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணால் அட்டன் பண்ணுறாங்க. என் நம்பரை இக்னோர் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் ஐ கால், தேர் ஜஸ்ட் டெக்ஸ்டட் இன் ஹாய் சார். அவங்க ப்ரெஸ் இன்சார்ஜோடைய நம்பரை கொடுத்தாங்க. ப்ரெஸ்ஸோடைய நேம் இங்க் தாட் ப்ரெஸ். நான் ஃபஸ்ட் டைம் இன்சார்ஜுக்கு கால் பண்ணேன், அட்டன் பண்ணாங்க. அதே நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணுறேன், கோஸ்ட் ஆகிட்டாங்க. ஐ வாண்ட் ஜஸ்டிஸ். நோ ட்ரீமர் ஷுட் பி சீட்டட் லைக் திஸ். பப்ளிஷர் ஷுட் பி அக்கௌண்டபிள் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இஸ் மஸ்ட். இனிமேல் என்ன மாதிரி யாருமே சீட் ஆகக்கூடாது. அவேர்னஸ் எல்லாருக்கும் வேணும். உங்களோட புக்கை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பப்ளிஷ் பண்ண போகிறீங்கன்னா மணி கொடுக்குறதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணுங்கள். ரிவ்யூஸை பார்த்துட்டு வெரிஃபைடான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட புக்கை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள். பிளைண்டாக இருக்காதீங்க. என்ன மாதிரி உங்களோட ட்ரீமை சேவ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் யாரும் இந்த மாதிரி சீட் ஆகக்கூடாது. ட்ரீமர்ஸ்க்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும்.